வருகிற 2047க்குள்ள இந்தியா வல்லரசாகிரும்னு நிறைய பொருளாதார அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. அப்துல் கலாம் அவர்கள் 2020க்குள்ள இந்தியாவானது வல்லரசாகணும் அப்படின்னு சொல்லி கனவு கண்டிருப்பாரு. ஆனால் அவருடைய கனவானது நிறைவே ஏறல. பட் அவருக்காக 2047க்குள்ள இந்தியாவை வல்லரசாக்கிடணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய அரசானது முயன்றுட்டு இருக்கு. அதன்படி இந்தியாவின் நிறைய பொருளாதார வல்லுநர்கள் இந்தியா 2047க்குள்ள வல்லரசு கண்டிப்பா ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. அது சாத்தியமா? இந்தியாவால் வல்லரசாக முடியுமான்னு கேட்டிங்கன்னா, வல்லரசு நாடுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல பொருளாதாரம், இராணுவம், கல்வி, பண்பாடு, மருத்துவம் இந்த 5லுமே ஒரு நாடானது முன்னேறிய நிலையில் இருந்தால் மட்டும்தான் அந்த நாடை நம்ம வல்லரசு நாடாக சொல்ல முடியும். அதே சமயம் இந்த கல்வி, மருத்துவம், பொருளாதாரம், இராணுவம், பண்பாடு இந்த 5ஐயும் வைத்து இன்னொரு நாட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு அதுக்கிட்ட சக்தி இருக்கணும். உதாரணத்துக்கு அமெரிக்காவால் இப்போ மிடில் ஈஸ்ட் நாட்டுக்குள்ளே போய் தங்களுடைய இராணுவத்தை இறக்க முடியுமில்ல, அப்படி இறக்குனாலும் அந்த நாடுகளால் கேள்வி கேட்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சக்தியை தான் வல்லரசு இல்லை சூப்பர் பவர்னு சொல்கிறாங்க. இந்த சூப்பர் பவர் ஸ்டேட்டஸை இந்தியாவால் எட்ட முடியுமான்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் எட்டலை. இந்தியாவானது ஒரு வளர்ந்து வரும் நாடாக தான் இது வரைக்குமே இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அதிகப்படியான மக்கள் தொகையும் குறைந்தபட்ச பொருளாதாரமும் இந்தியாவை வல்லரசு நாடு ஆக்க விடாமல் பண்ணுது. எப்போ நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வேலை வாய்ப்பு மூலமாக அவங்க அதிகப்படியான சம்பளத்தை ஈட்டி அதிகப்படியான வரி வருவாயை நம்ம அரசுக்கு செலுத்துகிறாங்களோ அப்போ தான் இந்தியா வல்லரசாகும் அப்படின்னு சொல்லி கருதப்படுது. அதே போல் கல்வியானது இந்தியாவின் ஒவ்வொரு மூலைக்கும் செல்ல வேண்டும். அதே போல் மருத்துவமானது எல்லாருக்கும் சரிசமமாக போக வேண்டும். இப்படியெல்லாம் நடந்தால் மட்டும்தான் இந்தியாவால் ஒரு சூப்பர் பவர் நேஷனாக மாற முடியும். அப்படி நடக்கலைன்னா இந்தியா சூப்பர் பவர் நேஷனாக மாறுறது அப்படிங்கிறது 2100க்கு அப்புறம் தான் நடக்கும். சரி, ஓகே மக்களே, இந்தியா எப்போ வல்லரசாகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.